வணக்கம் மக்களே, வெல்கம் டு டரான்ஸ்லா டேல்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஹெர்பெக்டரா பல்க்ரிப்பேஸ், என்னோட கோல்டன் ப்ளூ லக் பபூன். கொஞ்ச நாளாகவே இந்த ஸ்பீசிஸ் இப்படி தான் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டு நான் கொடுக்குற சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. எப்பவும் ஒரு ஓரமாகவே இருக்க என்னோட ஹெர்பெக்டரா பல்க்ரிப்பேஸ் திடீர்னு ஒரு 2-3 டேஸ் நான் நோட் பண்ணி பார்த்தப்போ ஓரமாக இல்லாமல் கொஞ்சம் வெளியே வந்து வெப்பிங் நிறையா விட்டுட்டு கொஞ்சம் என்கேஜாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் அதுக்கிட்ட ஒரு ஃபன்னியான ஒரு பிஹேவியர் அனாலிசிஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நான் என்ன பண்ணேன், நான் எதிர்பார்த்த மாதிரி அது பிஹேவ் பண்ணிச்சாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ த ஸோ கால்டு பிஹேவியர் அனாலிசிஸில் நான் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன்னா, அதோட என்க்ளோசரில் கொஞ்சம் ஸ்வாக்னமாஸ் ஆட் பண்ணேன். நான் என்ன எதிர்பார்த்து ஆட் பண்ணேன்னா, இப்போ இருக்க மூடில் அது கொஞ்சம் நம்ம ஆங்கர் பாயிண்ட்ஸ் நிறையா கொடுக்குற மாதிரி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்க்ளோசர் மொத்தத்தையும் வெப்பால் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட் ஸ்வாக்னமாஸ் ஆட் பண்ணேன். ஸ்வாக்னமாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாட் குல்ஃபி ஐஸ்கிரீமோட உடஞ்ச பாட் எடுத்து அதையும் ஒரு 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 பக்கம் கவர் பண்ணுற மாதிரி வச்சேன். இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு தெரில, சும்மா பண்ணேன். சரி பண்ணி தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு. ஸோ அது என்னன்னு தெரில, எனக்கு ஒரு சந்தோஷம். அது ஒரு மொத்த என்க்ளோசரையும் அது வெப்பால் கவர் பண்ணிச்சுன்னா எனக்கு அதை பார்க்குறப்போ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ரொம்பலாம் டெக்கரேட்டிவ் தாட்ஸ் எதுவும் இல்லாமல் சும்மா சாதாரணமாக தோன்ற இடத்துல வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை உட்டன் பீசஸ் இருந்துச்சு, அதையும் எடுத்து என்க்ளோசர் ஃபுல்லாக மேலாப்பில் பரபரன்னு தூவி விட்டுட்டேன். இவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்க்ளோசரை மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நான் நினச்ச மாதிரியே அதோட என்க்ளோசர் மொத்தமாகவே கிட்டத்தட்ட வெப்பிங்கால் கவர் ஆகிருந்துச்சு. எனக்கு இதை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஆங்கர் பாயிண்ட்ஸாக இருக்குன்னு நினச்சி போட்ட ஒவ்வொரு குட்டி குட்டி திங்ஸையுமே அது ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுச்சு. நான் செட் பண்ண திங்ஸ் மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி வச்சுருந்த வாட்டர் டிஷ்ஷை கூட அது கவுத்தி போட்டு அதையும் ஃபுல்லாக வெப்பால் கவர் பண்ணியிருந்துச்சு. இதில் ஹைலைட் என்னென்னா, இது எல்லாமே ஓவர் நைட்டில் இருந்துச்சு. நான் ஒரு நாள் லைட் செட் பண்ணி அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்போ இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்க. இதிலேருந்து ஒரு 24 hours கழித்து நான் பார்த்தப்போ இன்னும் ஒரு படி அதிகமாக போய் இன்னும் கொஞ்சம் அதிக வெப்பிங் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் இப்படி பண்ணிச்சு திடீர்னு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இது ஒரு வேளை ப்ரீ மோல்ட்டில் இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா சில ஸ்பீசிஸ் ப்ரீ மோல்ட்டில் இருக்கிறப்போ அதை சுற்றி வெப்பால் கவர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணிவிட்டு மோல்ட் ஆனதுக்கப்புறமா அந்த மொத்த வெப்பையும் கழிச்சிட்டு வெளியே வரது வழக்கம். அது ப்ரீ மோல்ட்டிங் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக நான் அதுக்கு ஃபீட் பண்ணி பார்த்தப்போ அதோட வாய்க்கிட்டே நான் போட்டேன். வாய்க்கிட்டே நான் ஃபுட்டை போட்டும் அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு டெரன்சுலா அது ப்ரீ மோல்ட்டில் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கான சைன் அதோட ஃபீடிங் ரெஸ்பான்ஸ் தான். அது ஃபுட்டு அதுக்கு கிட்டே இருந்தாலும் எவ்வளோ அதுக்கு ஃபேவரட் ஃபுட்டாக இருந்தாலும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணும். ஸோ இதை வச்சு நான் அது ப்ரீ மோல்ட்டில் இருக்குதுன்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். ப்ரீ மோல்ட்டில் இருக்கிறப்போ நம்ம அதுக்கு போட்ட ஃபீடிங்கை அதோட என்க்ளோசர்லேயே வச்சுருக்கிறது நமக்கு கெட்டது. ஏன்னா அந்த மோல்ட்டிங் டைமில் அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம போட்ட ஃபீடு அது ஒருவேளை லைவ் ஃபீடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டெரன்சுலாவே திரும்ப கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மீல் வார்மை நான் அப்படியே விட வேணான்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு நினச்சேன். எடுக்கிறப்போ சாதாரணமாக நம்ம டாங்ஸ் வச்சோ இல்லை கை வச்சோ எடுத்தோம்னா ஒன்று நம்ம கையை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா டெரன்சுலா பயந்து எங்கேயாவது ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம காமாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ஒரு சாஃப்டான பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து டெரன்சுலாக்கு பக்கத்தில் நம்ம அதோட பாதத்துக்கு கீழே இருக்கிற வெப்பிங்கில் நம்ம இந்த மாதிரி ஜென்டலாக ரப் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ஜென்டலாக ரப் பண்ணும். அது வந்து வேறு ஏதோ ஒரு இன்செக்ட் போல். ஏன்னா டெரன்சுலாஸ்க்கு அந்தளவுக்கு ஐசைட் கிடையாது. அதுங்க வைப்ரேஷனை வச்சு தான் ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் நம்ம சுற்றி இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ சரி ஓகே பக்கத்தில் ஏதோ பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை என்னமோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அந்த எந்த டேரெக்ஷன்லேருந்து அந்த வைப்ரேஷன் வருதோ அந்த டேரெக்ஷன் நோக்கி மூவ் பண்ணும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பக்கத்தில் பண்ண அது அந்த மீல் வார்ம் பக்கத்துலேருந்து விலகி வந்துச்சு. நான் இது மாதிரி அதை எனக்கு தேவையான அளவுக்கு தூரமாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மீல் வார்ம் எடுத்துக்கிட்டேன். இந்த மெத்தடை நீங்களும் யூஸ் பண்ணி உங்களோட டெரன்சுலாவை பயங்காட்டாமல் அதுக்கிட்ட கடி வாங்குற பயம் உங்களுக்கும் இல்லாமல் நிதானமாக உங்களோட டெரன்சுலாவை நினச்ச இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ப்ரீ மோல்ட்டில் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன, இது மோல்ட் ஆகணும். மோல்ட் ஆக எப்படியும் ஒரு 2-3 weeks ஆகும். இது மோல்ட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு இப்போ இருக்க என்க்ளோசர் 10 மணி கேட்டால் எனக்கு தெரியல, 10 தோணுது. ஸோ இதுக்கு ரீஹவுஸ் பண்ண போகிறோமா என்க்ளோசர் மாற்ற போகிறோமாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.